பிரைஸ் காட். இன்னைக்கும் ஆவிக்குரிய லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆவிக்குரிய லைஃப் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்க போறோம். கடைசியாக கூட நம்ம பார்த்தோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு என்னென்ன தடைன்னு பார்த்தோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபேக்டரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆவிக்குரிய லைஃப்ல நம்ம வளர்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். வேதத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அப்ப இயேசு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. நீ நிறைய பலன் கொடுக்கணுமா, 100 மடங்கு 60 மடங்கு 30 மடங்குன்னு பலன் கொடுக்கணுமா, உனக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நீ கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. வசனம் தான் பலனை தரணும்னா, வசனம் விதைக்கப்பட்ட அந்த விதையாகிய வசனம் பலனை தரணும்னா கேட்க வாசிக்க நேரம் கொடுக்க வேண்டும். அர்த்தம் என்னன்னா, முதல்ல அந்த வசனத்துக்கு என்ன பண்ணணும், கேட்கிறவனும் வசனத்தை கேட்கிறவனும். அடுத்தனா முதல்ல அந்த விதையை கேட்கணும். அந்த விதையில என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்கணும். முதல்ல நிறைய பேர் பாருங்களேன், நிறைய கேட்பாங்க, ஆனா ஒண்ணுமே உள்ள ஏறி இருக்காது. ஒரு பாடத்தை டீச்சர் நடத்துறத கவனிச்சு அவங்க டீச்சரை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா ஒண்ணுமே உள்ள ஏறாது. இப்போ ஒண்ணு தெரியணும், ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படின்னு இயேசு சொல்லி கொடுக்கிறார். ரெண்டாவது ஒண்ணு சொல்லி கொடுக்கிறார், உணரணும். கேட்டா மட்டும் போதாது, உணரணும். இப்போ ஒருத்தங்க கேட்குறாங்க, தண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு கேட்குது. இப்போ நீ உணர்ந்தனா தண்ணியை எடுத்து கொடுத்துருப்ப உங்களுக்கு. அப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறது தான், நீ கேட்கிறவனாய் மாத்திரமல்ல உணர்கிறவனாய் இருக்கணும். இதுல ஒரு ஆழமான சத்தியங்கள் இருக்குது. நான் பேச போறேன். ஆவியானவர் ஒவ்வொருத்தரோட பேச போறாரு, கண்ணை திறக்க போறாரு. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 18-21 எழுதப்பட்டிருக்குது. உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்கள், காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்கள், நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நீங்கள் உணராதிருப்பது எப்படி என்றார். அப்படி எழுதப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு ஒன்று தெரியணும், ஒருத்தங்க பேசுனாங்கன்னா ஒரு உணர்வு தேவை. ஆனா இயேசு சொல்றாரு, உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணலையா, காது இருந்தும் கேட்கலையா, உங்களுக்கு நினைவு கூறாமல் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றத பார்க்க முடியுது. இதை நீங்க மார்க் 8ஆம் அதிகாரம் 15 21 வரை நடந்த சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். இயேசு அவருடைய சீஷர்கள் இடத்துல சொல்றாரு, பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. இயேசு தெளிவா சொல்றாரு, புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பரிசேயரோட புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்க, ஏரோதுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி தெளிவா இயேசு சொல்றார். ஆனா இதை கேட்ட சீஷர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம அப்பம் கொண்டு வரல, அதனாலதான் இயேசு இப்படி சொல்றாரு. நம்ம அப்பம் கொண்டு வரல, மாவில்ல பாருங்க சுட்டு சாப்பிட முடியாது, அப்பம் கொண்டு வரல, அதனால இயேசு இப்படி சொல்றாருன்னு சொல்லி அந்த சீஷர்கள் அப்படி நினைக்கிறாங்க. இப்ப இயேசு அவங்ககிட்ட கோவப்பட்டு பேசுறாரு. நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா என்று கேட்டார். இயேசு ஏற்கனவே அப்பங்களை 2 முறை பெருக பண்ணினார். இதனை கண்ட பின்னரும் சீஷர்கள் அப்பங்களை குறித்து யோசனை செய்ததும் இயேசு உணராமல் இருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்போ ஒரு காரியம் தெரியணும், ஏற்கனவே 2 தடவை இயேசு அற்புதம் பண்ணியிருக்காருங்க. ஒரு தடவை 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷித்தார். 7 அப்பங்களை பெருக பண்ணாரு. அப்போ பைபிள்ல இதெல்லாம் பார்க்க முடியுது. இத்தனை அற்புதத்தை இயேசு செஞ்ச பிறகும் சீஷர்கள் சொல்றாங்க அப்பம் கொண்டு வரலன்னு இயேசு சொல்றாரு போல. இயேசுக்கு அப்பம் மேட்ரே இல்லை. அதான் இயேசு சொல்றாரு, இன்னும் நினைவு கூறாம இருக்கிறியா? அத்தனை அற்புதம் செஞ்சனா அதெல்லாம் நீ ஈஸியா மறந்துட்டியே.
அற்புதம் செஞ்சிருக்கேன்லடா, அதெல்லாம் ஈஸியா மறந்துட்டியே. உனக்கு கண் இருந்தும் பார்க்க முடியல, காது இருந்தும் கேட்க முடியல. கர்த்தர் இன்னைக்கு சிலரோட தெளிவா சொல்றாரு, உன்கிட்ட தானே நான் வாக்கு தத்தத்தை சொன்னேன், உன்னால ஏன் கேட்ட பிறகு உணர முடியல? உன்கிட்ட தானே வசனத்தை சொன்னேன், அதை சொன்ன பிறகு ஏன் உன்னால புரிந்து கொள்ள முடியல? இன்னைக்கு ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தரோட பேசுறாரு. ஏன்னா உங்க இருதயம் கடினமா இருக்குது. உங்க இருதயம் கடினமா இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். ஏன் உங்களுக்கு நிறைய காரியம் ரொம்ப டஃப்பா தெரியுது? ஏன் உங்களுக்கு உங்க இருதயம் கடினமா இருக்குது? உணர்வில்ல. கர்த்தர் வசனத்தை சொல்லி உங்ககிட்ட பேசின பிறகு கூட, கர்த்தர் சொன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன பிறகு கூட ஒரு உணர்வில்ல. இன்னும் பயத்திலையும் துக்கத்திலையும் ஏன் வாழ்றோம்? ஏன்னா உணர்வில்ல. கர்த்தர் சொல்றார், வசனத்தை விதைச்சிட்டேன் ஜனங்களுக்குள்ள, ஆனா அது கிரியை செய்யல. அது 100 மடங்கு பலனை கொடுக்க வேண்டியது கிரியை செய்யல. ஏன்னா காரணம் உணர்வில்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உணர்வில்லை. கர்த்தர் ஏன் புளித்த மாவு குறித்து பேசினார்? அவர்களுடைய உபதேசத்துல கலப்பு இருக்கும், அவங்களுடைய உபதேசத்துல தப்பு இருக்கும். இதை தெரிஞ்சுக்கோங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் சொன்னாரு. நம்ம ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். பல நேரம் நாமும் தேவன் சொல்வதை சரியாக புரியாமல் அவர் ஆவிக்குரிய காரியங்களை பேசும்போது மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை யோசனை பண்ணி கொண்டிருப்போம். தேவனோ நம்மிடம் உணர்வை கொண்டு வரும்படி போராடுகிறார். ஏக்கத்தோடு நம்மிடம் வந்து பல காரியங்களை காட்டி புரிய வைக்க முயற்சி செய்கிறார். இந்த காரியத்தை எனக்கு ஆவியானவர் பேசினார். யோசிச்சு பாரு, சீஷர்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வர, ஒரு உணர்வை கொண்டு வர நான் எப்படி போராடுகிறேன் என்று நீ உற்று பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார். இப்போ இந்த கான்செப்ட் எடுங்களேன். புளித்த மாவுனி இயேசு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இந்த சீஷர்களுக்கு புரியல. உடனே இயேசு கதறாரு, இன்னும் புரியலையே. அழகா சொல்றாரு, நீங்கள் இன்னும் உணராமல், நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? இயேசு கதறாரு. இன்னும் உனக்கு புரியலையா? நான் என்ன சொல்ல வரேனே உனக்கு தெரியலையா? எப்போ புரிஞ்சுப்ப? ஆண்டவர் கதறாரு. இன்னைக்கு சிலரோட சொல்றாரு, நான் உன்னோட எவ்வளவு நாள் பேசுறது, எத்தனை தடவை சொன்னாலும் நீ உணரைய மாட்டியா? உன்னை அதை விடுன்னு சொன்னேன், உன்னை சில காரியத்தை செய்ய சொன்னேன், சில காரியத்தை விடுன்னு சொன்னேன், ஆட் பண்ணுன்னு சொன்னேன், என் கூட உட்காருன்னு சொன்னேன். உனக்கு எப்போ புரியும்? ஆண்டவர் சிலரோட கேட்கிறாரு, எப்போ புரியும்? இன்னும் சிந்திக்க மாட்டீங்களா? ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். உடனே அடுத்தது, ஏற்கனவே 2 முறை அப்பத்தை குறித்த காரியத்தை செஞ்சல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஞாபகப்படுத்தினா வச்சு புரியுதான் பாருப்பா. 2 தடவை அப்பத்தை பெருக பண்ணல, இப்போ ஞாபகம் இருக்கா உனக்கு? இனிமையாச்சும் நம்புவியா? இனிமையாச்சும் உணர்வியா? நான் அப்பத்தை குறித்து பேசல, நான் உங்க உபதேசத்துல கலப்படம் இருக்குது, அதை தான் சொல்றேன். இயேசு இன்னைக்கு நம்மளோடையும் பேசுறாரு. உனக்கு நிறைய காரியம் புரிய வைக்க விரும்புறேன். உனக்கு வசனத்தை கொண்டு உனக்கு நிறைய புரிய வைக்கணும்னு விரும்புறேன். நீ வசனத்தை கேட்கவா? கேட்டா மாத்திரம் போதும், அது உணர்கிறவர்களா மாறணும். வேதத்துல நம்ம ஒரு காரியத்தை சொல்லாமே, ஒருத்தங்களுக்கு ஒரு வசனத்தை சொன்னா புரியுது, இன்னொருத்தங்களுக்கு சொன்னா அது புரிய மாட்டேங்குது. எதுக்கு? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இயேசு சொல்றாரு, இருதய கடினமே. இன்னும் உங்க இருதயம் கடினமா இருக்கா? இருதயம் கடினமா இருந்தா உணர்வே இருக்காது. இப்ப என் இருதயம் கடினமா இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், நான் ஒருத்தங்களுக்கு முன்பாக இருதயத்தை கடினப்படுத்துறேன்னா, அவன் அழுதா கூட, அவன் எமோஷனலா ஒரு காரியத்தை சொன்னா கூட நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் அதுக்கு ஒத்து போகவே மாட்டேன். அவன் அப்படிதான், அவனுக்கு இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு என் ஹார்ட்டை கடினப்படுத்திட்டேன்னா, அவன் எவ்வளவுதான் டிராமா பண்ணாலும் எமோஷனல் பண்ணாலும் அவனுக்கு பிரயோஜனமே கிடையாது. அதுதான் ஒரு காரியம் தெரியணும். அப்ப இருதய கடினத்தின் நிமித்தம் தான் ஒருத்தருக்கு உணர்வு இல்லாம இருக்கிறதுனாலதான் அவனால ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி வந்து அவனால கனி கொடுக்க முடியலங்கிறத வேதத்திலிருந்து தெளிவா பார்க்க முடியுது. இப்போ நம்ம வேதத்துல மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 14 இருந்து 30 வசனத்துக்குள்ள வாசிச்சீங்கன்னா, நீங்க இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்கள் ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 3 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்து கொடுக்கிறாரு. இப்போ 5 தாலந்து வைத்திருக்கிறவன் வேறு 5 தாலந்தை சம்பாதிக்கிறான். 2 தாலந்து வைத்திருக்கிறவன் வேறு 2 தாலந்தை சம்பாதிக்கிறான். 1 தாலந்தை வாங்கினவனும் தன்னுடைய நிலத்துல புதைச்சு வைத்து விட்டான். இப்ப எஜமான் கேட்கிற போது எல்லாரும் 10 காமிக்கிறாங்க, ஒருத்தர் 4 காமிக்கிறான். ஆனா ஒருத்தர் மட்டும்
அவன் சொல்றான், புதைச்சு வச்சேன், நீங்க கடினமுள்ள இருதயம் உள்ளவர்னு சொல்றான். நீர் கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அப்போ ஒரு காரியத்தை நம்ம தெளிவா தெரியணும். அந்த மனுஷன் சொல்றாரு, நீ கடினமுள்ள எஜமான், அதனால நான் என்ன பண்ணேன்னா இதை நான் புதைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்போ அவனுடைய மைண்ட் செட் என்ன, 5 கொடுத்தவன் வேற 5 பண்ண முடியும், 2 கொடுத்தவன் வேற 2 பண்ண முடியும், ஆனா 1 கொடுத்தவன் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? அப்படி இவனுக்கு ஒரு மைண்ட் செட். அப்போ ஒன்று தெரியணும், நீங்க வேதத்துல பாருங்க, 5 தாலந்து வாங்கினவனுக்கும் 2 தாலந்து வாங்கினவனுக்கும் 1 தாலந்து வாங்கினவனுக்கும் ஒரே கால அளவு தான் கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். ஒரே கால அளவு தான், எல்லாருக்கும் ஒரே டைம் கொடுத்துட்டு போயிட்டாரு. திரும்பி ஒரே நேரத்தில் எல்லாத்திட்டையும் கேட்கிறாரு. அப்ப நமக்கு ஒன்று தெரியணும், ஒரே கால அளவு தான், எனக்கும் ஒரே கால அளவு தான், உங்களுக்கும் ஒரே கால அளவு தான். உங்களுக்கு 2 தாளந்து இருந்தா நீங்க 5 சம்பாதிக்க வேண்டியது இல்லை, வேற 2 சம்பாதிச்சா போதும். 5 தாளந்து இருந்தா இன்னும் 5 சம்பாதிச்சா போதும். நீங்க அதிகமா 10 சம்பாதிக்க வேண்டாம். இப்போ 1 தாளந்து கொடுத்தாரா, நீ இன்னும் 1 தானே சம்பாதிக்கணும். அவன் 5 10 மாத்தணும், அவன் அடுத்த 5 சம்பாதிக்கணும். அதுக்கு அவன் போராடிக்கிட்டு இருப்பான். உனக்கு 1 தானே கொடுத்தாரு, நீ என்ன 1 தானே தயாரிக்கணும். கொஞ்சம் நீங்க யோசிச்சனா இந்த காரியத்துல சிம்பிளிஃபைடான ஆன்சர் கிடைக்கும். ஆனா இவன் மாம்ச ரீதியில யோசிக்கிறான். எப்படி அன்னைக்கு அவனுடைய இயேசுடைய சீஷர்கள் யோசிச்சாங்கல்ல, புளித்த மாவுன்னு சொன்னா அவங்க நினைக்கிறாங்க மாவுன்னா அப்பம் தானே, அப்படி யோசிக்கிறாங்க, மாம்சத்துல யோசிக்கிறாங்க. கர்த்தர் ஆவிக்குரிய சிந்தையோட பேசும் பொழுது நம்ம மாம்சத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் உங்கள்கிட்ட ஆவிக்குரிய காரியத்தை பேசும் பொழுது மாம்சத்துக்குரிய காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க நிறைய பேர் அதுலதான் மிஸ்டேக் ஆகுறீங்க. இவரும் அதை தான் நினைச்சாரு. ஐயோ, அவர் நிறைய கேட்பாரு, மாம்சத்துல யோசிக்கிறாரு, கொடுத்ததுக்கு தான் கணக்கு கேட்பாரு, சும்மா எல்லாத்துக்கும் கேட்க மாட்டாரு. உங்க கையில 10 பேரை கொடுத்துருந்தா 10 பேருக்கு கணக்கு கேட்பாரு. இதுதான் கர்த்தர், நம்ம தெளிவா தெரியணும். இன்னும் கூட நீங்க பாருங்களேன், வேதத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு இருக்கு. இதை கேட்ட உடனே இது ரொம்ப டஃப்பான காரியம், கர்த்தர் ரொம்ப டஃப்பான காரியத்தை சொல்றாரு. ஆக்சுவலி டஃப்பான காரியமா உங்க இருதயம் அதை நினைக்குது, அதனால உங்களுக்கு டஃப்பா இருக்குது. ஜெபிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, அதனால கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க. கடினமான காரியத்தை சொல்றாரு இயேசு அப்படின்னு நம்ம சொல்றோம். இயேசு கடினம் உள்ளவர் அல்ல. 1 தாலந்து அவர் கொடுத்ததுனால, இந்த 1 தாலந்தை வாங்கினவன் அவர் கடினம் உள்ளவர்னு சொன்னதுனால அவர் கடினம் உள்ளவர் அல்ல. இவனுடைய பார்வை சரியில்லை, இவனுடைய இருதயம் கடினம் உள்ளது. இப்ப பாருங்களேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம் கஷ்டம். எப்பா, எக்ஸாம் அன்னைக்கு கஷ்டமா இல்ல, உனக்கு படிக்கல, நீ எக்ஸாம் கஷ்டமா இருந்ததுனால ஃபெயில் ஆயிட்டேன். எப்பா, ஒருத்தன் 100 வாங்கியிருக்கானே. அப்போ ஒன்று தெரியணும், பிரச்சனை எக்ஸாம் பேப்பர்ல இல்ல, பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு. ஏன் இருக்கு? ஒன்று, நமக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கணும், ஏதோ புரிய மாட்டேங்குது, நிறைய ஞாபகம் வைக்க முடியல, ஏதோ ஒரு காரியம் இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்தினால தான் நம்ம நிறைய காரியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை செய்ய முடியவில்லை. ஏன்னா நம்ம மாம்சத்திலே யோசிக்கிறோம், முடியாது 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 முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லியிருக்கேன்னா உன்னை செய்ய வைக்க முடியுங்கிறதுனால தான் சொல்லியிருக்கேன். செய்ய முடியாத காரியத்தை அவர் சொல்லவே இல்லை, செய்ய முடியும், அதனாலதான் அவர் சொல்லியிருக்காரு. இதை நம்ம ஆழமா அறியணும். இன்னும் கூட வேதத்துல சில காரியத்தை பேசும்பொழுது உங்களுக்கு தெளிவா புரியும். யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனமும் 56ஆம் வசனமும் வாசிச்சோம்னா எழுதப்பட்டிருக்குது, ஜீவ அப்பம் நானே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இப்போ 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அப்போ ஒரு காரியத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒன்று தெரியணும், இயேசு சொல்றார் ஜீவ அப்பம் நானே. இதுவரைக்கும் இயேசுவை கொண்டு அவங்க அப்பங்கள் பெருக பண்ணது, எல்லாரும் சாப்பிட்டாங்க, எல்லாம் திருப்தியானாங்க. ஆனா இந்த சூழ்நிலையில இயேசு சொல்றாரு, நீ அப்பம் சாப்பிட்டு திருப்தி ஆயிட்ட, அதனால என் பின்னாடி வர. இப்ப தெரிஞ்சுக்க, ஜீவ அப்பம் நானே, என்ன புசி, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறாரு. நான் என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே பலர் இயேசுவை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டாங்க. இயேசு சொல்றாரு, இதுவரைக்கும் நீ எதையோ நம்பி இருந்த, அப்பத்தான் நம்பி இருந்த, இப்போ சொல்ற ஜீவ அப்பா நான் தான், என்ன நம்பிரு, என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணு, நான் தான் உனக்கு எல்லாம் அப்படின்னு இயேசு சொல்லும் பொழுது
இவர்கள் மாம்சத்துல யோசிக்கிறாங்க, இவர் என்ன அப்பத்தை திங்க சொல்றாரு, இவர் என்ன ரத்தத்தை குடிக்க சொல்றாரு, ஒன்னும் அவனுக்கு புரியல. இன்னைக்கு நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும்போது மாம்சத்துல போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இயேசு எவ்வளவு தெளிவா ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. யோவான் 6:63ல ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு தெளிவா சொல்றாரு, மாம்சம் ஒண்ணுக்குமே உதவாது. இன்னொரு இடத்துல மாம்ச சிந்தை மரணம்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ நீ மாம்சத்துல யோசிச்சு ஒரு பிரயோஜனமே இல்லப்பா. நீ இன்னைக்கு உங்க கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு குடும்ப போராட்டமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய லைஃபா இருக்கலாம். எந்த காரியம்னாலும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மாம்சத்துல யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. எல்லாமே ஆவிக்குரிய சிந்தையோடு யோசிக்கப்பட வேண்டியது. இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு எப்படி உதவி செய்வார், இந்த காரியத்துல கர்த்தர் என்கிட்ட என்ன பேச வருகிறார், எந்த காரியத்துல மாறணும்னு சொல்றார், ஜீவ அப்பம் நானேனா ஏன் அப்படி சொல்றார், ஏன் தெரியுமா? ஒருவேளை நீங்க இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யலாங்க, இன்னைக்கு கண்ணு உங்களுக்கு சுகமாக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு கைவலி வரலாம், எல்லாம் வரலாம். ஆனா நித்திய ஜீவ அப்பம் அவரை நான் வச்சுக்கிட்டேன்னா அவர் என்னை விட்டு விலகவே மாட்டாரு. 24 மணி நேரம் என் தேவைகளை அவர் அறிந்து என்னுடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். நான் அவருடைய பாரத்தை சுமந்து கொள்வேன். இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற முடியும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று. கர்த்தர் இன்னைக்கு நம்ம எல்லாத்திலையும் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. அதான் சொன்னா, நான் தான் ஜீவாப்பம், என்ன சார்ந்திருங்க அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான், உங்களை சார்ந்து இருக்க மாட்டோம், நீர் செய்யற அற்புதத்தை சார்ந்து இருப்போம். நீர் அற்புதம் செஞ்சு முடியும், அந்த அப்பத்தை சாப்பிடுறோம், அந்த அப்பத்தை சார்ந்து இருப்போம். அப்பா முடிஞ்சா திரும்பி வரும். இது என்னங்க, தேவைக்கு மட்டும் ஏசுகிட்ட வர்றதா? கேட்டா இதுதான் நல்ல உபதேசம். கர்த்தர் சொல்ற, நீ தேவைக்கு வர்றது நல்ல உபதேசம் இல்ல. நித்தி ஜீவ அப்பா நான் தான். தினமும் நீ என்கிட்ட சாப்பிடு, தினமும் என் கூட உட்காரு, தினமும் என்ன சார்ந்துரு, தினமும் என்னையே நினைச்சுக்கிட்டு. இதான் இயேசு விரும்புகிறார். இது எப்படி வாழ முடியும்? இயேசுவே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இயேசுவே சார்ந்து வாழ முடியுமா? அதுக்கு தான் இயேசு சொல்ற, இது உன் மாம்சத்தால முடியாது, ஆனா ஆவி உயிர்ப்பிக்கிறது. உன்னால முடியலன்னு சொல்றல, அது ஆவியானவர் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறாருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. நீங்க இன்னும் கூட வேதத்தில் சில காரியத்தை பார்க்கும்போது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த கடின இருதயம் இருக்கிறதுனால நம்மளால உணர முடியாது. கர்த்தர் சொல்லுவார், உனக்கு ஆவியானவர் இருக்காருப்போ உன் லைஃபை மாத்துவார்னு சொன்னா கூட உங்களால உணர முடியாது. ஏன்னா இது கடின இருதயம். அதுக்கு வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 119ல 32 வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்குது, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அப்ப அர்த்தம் என்னன்னா, என் இருதயம் கடினமா இருக்கும் பொழுது நான் கற்பனைகளுக்கு வழியா ஓட முடியாது. ஆனா என் இருதயம் விசாலமாயிட்டுனா, இந்த கடினமுள்ள இருதயம் மாத்திரம் விசாலமாயிட்டுனா கற்பனைகள்ல நடக்க இல்ல ஓட முடியும் கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு கர்த்தர் நிறைய சொல்ற காரியம் உங்களுக்கும் எனக்கும் கஷ்டமா இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம இருதயம் கடினமா இருக்குது. கர்த்தர் சொல்றார், இந்த கடினமுள்ள இருதயம் மாத்திரம் கொஞ்சம் சாஃப்டா விசாலம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன ஆகும் தெரியுமா? நீ கற்பனை, நான் சொல்ற காரியத்துல ஐயோ தடுமாறி நடக்க மாட்டேன், ஓடுவேங்கிறாரு. உன்னால ஓட முடியும், கற்பனைகள் வழியா ஓட முடியும். கர்த்தர் சொல்றார், அது ஆவியினாலே ஆகும், அது இருதயம் விசாலமாக்கும் பொழுது ஆகும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வைத்து நம்ம இருதயத்தை சதையான இருதயமாய் கர்த்தர் மாத்துகிறார். ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நடக்கும். இன்னும் கூட நான் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது தெளிவா சொல்றேன். மார்க்கு 4:24 இப்படி எழுதப்பட்டிருக்குது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இது ரொம்ப சூப்பரான வேர்ஸ். இயேசு சொல்றாரு, நீ உணர்றதுக்கு, கேட்கறத உணரணும்னா கர்த்தர் இன்னொரு காரியம் சொல்றாரு, கேட்கறத கவனி. அப்ப கேட்கறத கவனிக்க பழகணும். நம்ம அடுத்தது கேட்கறத கவனிச்சாதான் உணர முடியும். உங்க இருதயம் கடினமா இருக்குது, இப்போ அதை விசாலமாக்குங்க நம்ம ஜெபிக்கும் பொழுது இருதயம் விசாலமாகுது. இன்னொரு காரியம் கர்த்தர் சொல்றாரு, விசாலம் ஆனாலும் நீ கேட்கிறத நல்லா கவனின்னு சொல்றாரு. இன்னொரு காரியம், நம்ம உணராமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரியம், கேட்கிறத நல்லா கவனிக்கிறது கிடையாது. இப்போ ஆங்கிலத்துல ஹீடுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. அதற்கு அர்த்தம், நான் சொல்லுகிறதை ஒரு பொருட்டாக எண்ணு அப்படி எழுதப்பட்டிருக்கு. நான் சொல்றத ஒரு மேட்டரா எடுத்துக்கப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்போ
அதனாலதான் எழுதப்பட்டிருக்குது 4ஆம் அதிகாரம் 24 வசனத்துல, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அர்த்தம் என்னன்னா, நான் சொல்றதை எந்த அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு நான் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வேதத்துல அப்ப எழுதப்பட்டிருக்குது, நீ பயப்படாதே நான் உன்னோடனே இருக்கிறேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குதுன்னா, இந்த வசனத்தை நீங்க எவ்வளவு உணர்றீங்களோ, இயேசு என்கிட்டயே சொல்லிட்டாரு, நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாருன்னு உங்க இருதயத்துல ஆழமா நீங்க ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா, இந்த வசனத்தை எவ்வளவு நம்பி நீங்க அதை ஏத்துக்கொண்டீங்களா, அவ்வளவு காரியத்துல கர்த்தர் உங்களை பயப்படாம காப்பாற்ற முடியும். கர்த்தர் உங்க கூடவே இருக்க முடியும். உங்க விசுவாசத்தின்படி உங்க கூடயே இருக்க முடியும். இன்னும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு இருக்குது. இந்த வசனத்தை நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடியே அறிந்திருந்தோம், ஆனால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. ஆனா ஒரு நாள் கர்த்தர் இந்த வசனத்தை வைத்து நம்மளோடு உணர்த்தினார். கர்த்தர் சொன்னார், உன்னுடைய பாவத்தை போக்குவதற்கு என்னுடைய ரத்தம் போதுமானதுன்னு சொன்ன உடனே நாம் அதை கவனித்தோம். நம்ம அதை முழுமையா 100% கவனிக்கல, ஆனா கொஞ்சம் கவனித்தோம். அதை கொஞ்சம் கவனித்ததுனால நமக்கு பாவங்களிலிருந்து விடுதலை கிடைத்தது. ஆனா இப்ப புரியுது. என்கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு பேசினாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள், அதை கவனிக்கிறேன். இப்ப கர்த்தர் சொல்றார், ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார்னு எழுதப்படவில்லை, 2 பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் எழுதப்படவில்லை, சகல பாவம். நான் அந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், நான் சகல பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியும். அது நீ குடியா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், விபச்சாரமா இருக்கலாம், பான் அடிக்ஷனா இருக்கலாம், கொடூரமான பாவமா இருக்கலாம், ஓரணி சேர்க்கையா இருக்கலாம், உன் மைண்ட நீ கெடுத்திருக்கலாம், எவ்வளவு கொடூரமான அசுத்தமான பாவத்துக்குள்ள நீ இருக்கலாம், நீ கொலை செய்திருக்கலாம், அடுத்தவர்களை அற்பமா பார்க்கிறவனா இருக்கலாம், நிறைய தப்பு செஞ்சு கில்ட்டிலே இருக்கிறவனா இருக்கலாம். ஆனா நான் உனக்கு சொல்றேன், உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அது என்னுடைய ரத்தம். என்னோட ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் இந்த காரியத்தை சொல்லி, ரத்தம் சகல பாவம், ஒரு பாவம் இல்லை, எல்லா பாவத்தையும் நீக்கும், உன் பாவத்தை மன்னிப்பதற்கு என்னுடைய ரத்தத்தினால முடியும்னு சொல்லி இயேசு சொல்லும் பொழுது நான் அந்த வசனத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். அந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது எனக்குடைய எல்லா பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்குள்ள விசுவாசத்தை கிரியேட் பண்ணார். எந்த அளவுனால அதை விசுவாசனோ அந்த அளவுனால என் பாவம் என்னை விட்டு நீங்குச்சு. எவ்வளவு நான் நம்புறேனோ அவ்வளவு எனக்கு விடுதலை. இன்னும் கூட இன்னும் கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்றார். இன்னும் அதிகமா கேளு வசனம், உனக்கு அதிகமா கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்றார். அப்பதான் நான் புரிந்து கொண்டேன் இதை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாருன்னு. இன்னைக்கு நம்ம எல்லாத்திலையும் கர்த்தர் பேசுறது ஒண்ணுதான், நீங்க 100%, 60, 30 இல்ல உங்களுக்கு கர்த்தருக்கு பலன் கொடுக்கணும்னு விரும்புறீங்களா? கர்த்தர் சொல்றார், நீங்க உணர்வடையணும். உணர்வடைவதற்கு வசனத்தை முதல்ல கவனிக்க பழகணும். அவர் என்ன சொல்றாருன்னு கவனிக்க பழகணும். இன்னொன்னு தெரியணும், கவனிக்க முடியாததற்கு தடை என்ன தெரியுமா? உங்க இருதயம் கடினமா இருக்குது. கர்த்தர் சொல்றா, இந்த கடின இருதயத்தை போக்குறது ரொம்ப டஃப்பான காரியம்லாம் கிடையாது. இந்த கடின இருதயத்தை போக்குறதுக்கு ஒரு ஜெபம் இருக்குது. ஆண்டவரே என் இருதயத்தை விசாலமாக்கும், நான் அதன்படியா ஓடுவேன். நிறைய பேர் மாம்சத்துல நீங்க சிந்திக்கிறீங்க, மாம்சத்துல சிந்திக்கிறத மாத்திரம் நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றா, நீ ஆவியில சிந்திக்க ஆரம்பிங்க. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதுன்னு கர்த்தர் சொல்றார். அது ஒண்ணுக்குமே உதவாது. ஆனா ஆவியானவர் எல்லாத்துக்கும் உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். உன் சாவுக்கு எதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், எல்லாத்திலையும் சரிப்படுத்துகிறவர். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ண முடியும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும், ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளை திருத்த முடியும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய கிருபை நம்ம ஒவ்வொருத்தரையும் தொட போகுது. இன்னைக்கு கர்த்தர் சிலருடைய இருதயத்தை விசாலமாகட்டும். கர்த்தர், நீங்க நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நான் என்னதான் காரியம் செஞ்சாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியவே முடியலையே, கர்த்தருக்கு பிரியமாவே நடக்க முடியலையே, நிறைய போராட்டமாவே இருக்குது, என் லைஃப்ல ஒரு மாற்றமே வராதா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? நீங்க யோசிக்கிறீங்க, நீங்க உணர்ற கூட சம்டைம்ஸ் உங்க இருதயத்துல நான் தப்பு பண்றனோ அப்பெல்லாம் என்ன இருக்குது, ஆனா உங்களால திருத்தி கொள்ள முடியல. காரணம் என்ன தெரியுமா? உங்க இருதயம் கடினமா இருக்கு. நீங்க சொல்றீங்க, நீங்க எல்லாரும் கர்த்தருடைய கற்பனையை கஷ்டமாவே பாக்குறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை கஷ்டமாவே பாக்குறீங்க. நீங்க கஷ்டமா பாக்குறதுனால அதை உங்களை இஷ்டப்பட்டு செய்ய முடியல. ஆனா நீங்க எப்போ அதை கஷ்டம்னு பார்க்காம ஆவியானவரை கொண்டு அதை செய்ய முடியும். கர்த்தர் அதை லகுவா வைத்திருக்கிறார். என் இருதயம் கடினமா இருக்கு, நான் தான் அதை கஷ்டமா நினைச்சிருக்கேன். அவர் ஒரு தாளந்து கொடுத்ததுனால அவர் கடினம் உள்ளவர் கிடையாது. நான் ஒரு தாளந்து வச்சு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு நினைச்சது என்னுடைய தப்பு.
அந்த ஒரு தாளந்தை வைத்து நிறைய காரியங்களை சாதிக்கலாம்னு அவர் தெரிந்தவர். அதான் அவர் சொல்றாரு, நீ காசு கடையில கொடுத்திருந்தா கூட எனக்கு பிரோஜனமா இருக்குமாப்பா, வட்டியோட வாங்கியிருப்பேனுங்கிறாரு. அப்போ ஒரு தாளந்துக்கு வட்டி கூட கொடுப்பாங்கங்க. அப்போ உனக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு காரியத்தை ஆழமா கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசுறார். உங்களுக்கு கொடுத்த ஒரு தாளந்து மீன் அல்ல, உங்களுக்கு கொடுத்த ஒரு கிருபையும் மீன் அல்ல, உங்களுக்கு மேல உள்ள வாக்குத்தத்தம் மீன் அல்ல. எல்லாத்தையும் நீ உணர்ந்து பார். கர்த்தர் சொல்றார், அதை உணர்ந்து பார். எந்த அளவுக்கு நீ உணர்றியோ, அந்த வசனத்துடைய ஆழத்தை எந்த அளவுக்கு உணர்றியோ, அந்த அளவுக்கு கிருபை உங்க மேல வருது. கண்ணை மூடி ஜெபிக்கிற நேரத்திலே கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நிரப்புகிறார். ஒவ்வொருத்தருக்கு அந்த கிருபை இன்னைக்கு கொடுக்கிறார். கண்ணை மூடி என்னோட சேர்ந்து ஜெபிங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொடுவார். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே, நான் வசனம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை வைத்து, ஏதோ ஒரு காரியத்தை வைத்து ஜபிக்கிறாங்களோ, இல்ல கர்த்தருக்கு ஒபே பண்ண முடியலன்னு சொல்றாங்களோ, இன்னைக்கு அவங்க ஜபிக்கிறாங்க, என் இருதயத்தை விசாலமாக்கும். இருதயம் விசாலமாக்கப்பட்டால் நடக்க மாட்டார்கள், தவள மாட்டார்கள், ஓடுவார்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த வசனத்தின்படியே எல்லாரையும் ஓட பண்ணுங்க. எங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை விசாலமாக்கும்படியா ஜபிக்கிறோம். எங்களை ஓட பண்ணுவீராக, உம்முடைய கற்பனைகளுக்குள்ள ஓட பண்ணுவீராக. உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு, ஓடுவதற்கு கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு நீ கிருபை கொடுங்க. எல்லா கட்டுகளும் உடைய எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. ஒரு விசாலமான இருதயத்தை கொடுங்க. கவனிக்கிறவர்களா, நீர் பேசுவதை கவனிக்கிறவர்களா, அப்பா வசனத்தை தெளிவாக கவனிக்கிறவர்களா எங்க ஒவ்வொருத்தரையும் மாத்துங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சகல ஆசீர்வாதங்கள் வருகிறதுப்பா. அவங்க இருதயத்தை விசாலமாக்க ஒப்பு கொடுத்தபடியினால் அவர்கள் தேவைகள் இன்னைக்கு சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் மழை போல பொழியப்படுவதாகன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிரோஜனமா இருந்தனா நீங்க கட்டாயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்க லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். உங்க எல்லாருக்கும் கர்த்தர் மிகுந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.